இனிய மாலை வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி என்னென்ன புதிய விதிமுறைகளை கொண்டு வர போறாங்க அரசாங்கன்றத பத்தி பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ரூல்ஸ போட்டிருக்கிறாங்க. அரசு ஊழியர்களும், தனியார் ஊழியர்களும் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 16க்கு பதிலாக ஃபார்ம் 130 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இன்னும் அத வந்து கட்டாயமாக தெரியப்படுத்தல. அரசு ஊழியர்களும், தனியார் ஊழியர்களும் கண்டிப்பாக ரென்ட் ரிசிப்ட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வாடகை வீட்ல இருக்கிறவங்க. ரென்ட் ரிசிப்ட் கொடுக்க முடியாதவங்க, லேண்ட்லோர்டு ரிசிப்டும், பான் கார்டு ஜெராக்ஸும் கண்டிப்பாக கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு ரூ. 3000 வசூலிக்கப்பட்டிருந்தது. நாளை முதல் ரூ. 3075 உயர்த்தப்படுவதாக அரசாங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐஆர்டி 3 மற்றும் ஐஆர்டி 4 டிக்ளைன் செய்ய இந்த ஆண்டு ஆகஸ்ட் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து தனியார் ஊழியர்களுக்கு மட்டும் பொருந்தும். ஷேர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா, வட்டி வந்து அதிகப்படுத்த போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏடிஎம்ல வந்து நீங்க 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால், அதற்கு பிறகு எடுக்கும் ஒவ்வொரு முறைக்கும் உங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே வந்து ஏடிஎம்ல பாத்தீங்கன்னா லிமிட் மாற்றம் கொண்டு வர போறாங்க. டிஜிட்டல் பேமெண்ட் முறைக்கு வந்து 2 ஃபேக்டர் ஆத்தரைடிகேஷன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி புதிய ரூல்ஸ்களை வந்து ஏப்ரல் 1 முதல் வந்து அரசாங்கம் வெளியிட போறாங்க. எல்பிஜி சிலிண்டர் கூட விலை உயர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஃபேக் சிம் கார்டுகளை ஒழிக்க இகேஒய்சி கண்டிப்பாக கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி தோழர்களே, மீண்டும் சந்திப்போம்.